இந்த மரத்தை நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்வோம்? இது நல்ல மரமா இருக்கே, இதுக்கு என்ன குறை, இலை இருக்கு, பெருசா இருக்குது, வலிமையா இருக்குது அப்படின்னு சொல்வோம். இதே மரத்தை இயேசு கிறிஸ்து பார்த்தா மரம் நல்லா தான் இருக்குது, கனி எங்க அப்படின்னு கேட்பாரு. இயேசு கிறிஸ்துவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா கனிகள் வேணும். இந்த தெய்வீக குணங்கள் தான் கனிகள். தேவனுடைய பார்வையில் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே விலையேறப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ், டேலண்ட், நம்ம பேசுகிற விதம், இதை வச்சு மனுஷனை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். தேவனை ஏமாற்ற முடியாது, நோ சான்ஸ். உங்க டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ண வேணாம்னு சொல்லல, ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் உங்க கேரக்டரை டெவலப் பண்றது. மரமானது அது கனியினாலே அறியப்படும். ஆப்பிள் தொங்குறதுனால தான் அது ஆப்பிள் ட்ரீ. கனிகள் ஒருபோதும் பொய் சொல்லாது. நீங்க கனி கொடுக்குறீங்களான்னு பாத்துக்கோங்க. தேவன் தயவாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்டை வச்சு மட்டும் ஏமாந்துடாதீங்க. அது மாத்திரமல்ல, இது கடைசி காலமா இருக்கிறதுனால மற்றவர்களை கேரக்டரை வச்சுதான் நிதானிக்கணுமே தவிர அவர்களுக்குரிய கிஃப்டை வச்சல்ல. Pay attention to people's fruit.